இயேசுபிரான் இன்னருளிலே நாளில் உங்கள் அனைவரையும் குறிப்பாக ஜிசிடிவி தொலைக்காட்சி நேயர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், நன்கொடையாளர்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியான ஒரு தலைப்பு பிழைப்பூட்டுகிறவர். இந்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். இது உங்களுக்காகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்குரிய வசனத்தை வாசிக்கிறேன்னு பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரம்பிதா நினைப்பூட்டுகிறார், பிழைப்பூட்டுகிறார். அவைகளை காட்டி நீங்கள் விசேஷித்தல் அல்லவா? இந்த ஊரை சுற்றி ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கிறது. அது விளைநிலமும் கிடையாது. இங்கே சின்ன பறவைகள், பெரிய பறவைகள், இதில் எங்கள் வீட்டில் கூடு கட்டியிருக்கு. ஆனால் அது எப்படி சாப்பிடுது அப்படின்னு தெரியல. இத்தனை பறவைகளுக்கு லட்சக்கணக்கான பறவைகள் இருக்கிறது. லட்சக்கணக்கான பறவைகளுக்கும் பிழைப்பு உண்டாகிறது. யார் பிழைப்பூட்டுறது? எங்கிருந்து அதுக்கு உணவு கிடைக்கிறதுன்னு தெரியல. இந்த ராத்திரி அதை யோசித்து பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளை காட்டி நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் தான் முக்கியமானவர்கள். உங்களுக்கு எல்லாம் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, உழைக்கிறதுக்கு பலன் இருக்குது. ஆனால் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க வசனத்தில், கவலைப்படுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி அற்புதமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கேட்டு மேலாக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். மற்ற மதத்துக்காரர் தேடுறான். நீ இயேசுவை நம்புகிற நீ தேட வேண்டாம். நானே உங்களுக்கு தேடி வந்து பிழைப்பூட்டுகிறவர். நான் உங்களுக்கு பிழைப்பூட்டுவேன். எந்த பிழைப்பு பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். இயேசு உங்களோடு பேசுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க கர்த்தர். அதாவது ஞானத்தை கேட்டார். தேவ ஊழியக்காரனாகிய சாலமோன் அரசன் ஞானத்தை கேட்டார். கேட்டது ஒன்று, ஆனால் கொடுத்தது அளவில்லாத ஐஸ்வர்யம், கனம், புகழ் எல்லாம் கிடச்சிக்கிட்டவருக்கு. எப்படி அப்படின்னா கேளாதையும் கொடுக்குற கர்த்தர் அவர். இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஒரு பிழைப்பில்லையே, பிள்ளைகளுக்கு வாழ்வு இல்லையே என்று ஒரு கவலை இருக்கலாம். அந்த கவலை குறித்து கர்த்தர் இதை சொல்லுகிறார், நீ ஒன்று பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் பிழைப்பூட்டுகிற நான். உடைக்கவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரம்பிதா பிழைப்பூட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து, இது உங்களுக்குத்தான். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றை எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலையே பட வேண்டாம், நான் பார்த்துக்கொள்வேன். ஏன்னா இந்த பட்சிகளுக்கெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு கூடு கட்டியிருக்கு ஒரு குருவி. அந்த குருவி முட்டையிட்டு அது பொரித்த உடனே எங்கேருந்து அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எங்கேருந்து அது ஒரு புழு எடுத்து வரும், ஒரு சின்ன புழுவை. அது எங்கே கண்டுபிடிக்கன்னே தெரியல. அதுக்கு ஊட்டும். அது வர்ற சத்தத்தை கேட்டால் அந்த குஞ்சுகளாம் வாயை திறக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி கொண்டு வருது? எங்கேருந்து கண்டுபிடிக்குது? எல்லா இடமும் ஒரே முள்ளுக்காடாக இருக்குது. ஆனால் அதிலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு தெரியல. ஆண்டவர் ரொம்ப ஞானமாக இதை படைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அப்படித்தான் படைத்திருக்கிறார். காரணம், இயேசு அதை படைத்தவர். அதனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடினா போதும், இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ராஜா இருந்தார், அவருடைய பேர் சாலமோன். அவர் இப்படி இஸ்ரவேல் சர்வ ஜனத்தையும் ஆட்சி செய்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் தான் கேட்டார். தேவன் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த ஜனத்தை ஆட்சி பண்ணுவதற்கு ஞானம் வேண்டும். ஆனால் ஞானத்தை காட்டிலும் அவர் ஞானத்தையும் கொடுத்து அளவில்லாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அளவில்லாத ஐஸ்வர்யத்தை. இன்றைக்கும் நம்மை பார்த்த தேவன் சொல்கிறார்,
உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன். வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன். இது யாருடைய வேலை? இயேசுநாதருடைய வேலை. நீங்கள் இயேசுவை நம்புங்கள், அப்பொழுது வணங்குங்கள், அப்பொழுது உங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவைக்கு மிஞ்சியும் கொடுக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். ஆமோஸ் 5:6 வாசிக்கிறேன், கேளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது 5:6 சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். முதல் காரியம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, முதல்ல யாரை தேடணுமோ அவரை நம்ம தேடணும். என்னோடு கூட படித்த ஒரு நண்பர் உண்டு. அவர் அவருடைய அறையிலே ஒரு திருநெல்வேலி திருமண்டலத்திலேயே முக்கியமானவருடைய படத்தை வைத்திருப்பார். யாருடைய ரூம்குள்ளே வந்தாலும் சரி அந்த படத்தை காட்டி, என்னுடைய சொந்தக்காரர், என்னுடைய நண்பர், என் உறவினர், இவர் நினச்சா நான் படித்து முடித்த உடனே கதிட்டல்லே கூட போய் ஐயர்வாள் ஆயிடுவேன், பாஸ்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒரு சிறு தப்பு பண்ணிவிட்டார். நிர்வாகம் அவர் மீது விசாரணை மேற்கொண்டது. உண்மை என்று கண்டுபிடித்த உடனே அவருக்கு பணி இடைநீக்கம் செய்தது. இவர் அவர்கிட்ட போனார். எனக்கு ரொம்ப சொந்தக்காரன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போனார். அவர் இவரை பார்த்து சொன்னார், ஒன்று எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். ஆனால் நான் பார்த்ததில்லை, சின்ன வயசில் பார்த்துருப்பேன், உங்கள் அப்பா அம்மா எனக்கு தெரியும், ஒன்றே தெரியாது, மறுத்து விட்டார். அப்போ பாருங்கள், மனுஷனை நம்பினால் இப்படி தான் வரும். இங்கே சொல்கிறவர், நீ கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடினால் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை பிழைப்பூட்டுகிற கர்த்தர், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற தேவன் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு வாசகம் இருக்கிறது. ஒரு அருமையான வாசகத்தில் சொல்கிறார் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, பொல்லாத வழிகட்டை திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நம்ம வழியை திருப்பணும். நம்ம செய்து கொண்டிருக்கிற பாவத்தையோ சாபத்தையோ ஆண்டவர் விரும்பாத காரியத்தையோ விட்டுவிட்டால் தேவனே ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் என்னை தேடினீங்கள, இப்போ என்னை பாருங்கள், நீங்கள் செய்கிற அக்கிரமத்திலே விழுந்து போவதில்லை, நீதிமான் போகம் செய்கிறனாலே நீதினால் பிழைப்பான். நீதிமான் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விளக்கம் அப்படின்னா, ஆண்டவர் பரலோகத்தை ஜனங்கள் ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று துன்மார்க்கர், ஒன்று நல்லவர்கள். இந்த நல்லவர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன்ப்பா, நான் தாகமாக இருந்தேன், நான் வியாதியாக இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, எனக்கு உணவு கொடுத்தீங்க. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுறவங்க நீதிமான்கள் பிரதித்திரமாக அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உதவி செய்கிறவர்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களையும், வியாதிஸ்தர்களை கவனித்துக் கொள்கிறவர்களையும், சிறைச்சாலைக்கு போய் பார்க்கிறவர்களை பார்த்து அந்த நன்மை செய்தால் அவர்களுக்கு பெயர் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் சொல்லி சொல்லுவாங்க. கொடுத்து வச்சவன் அப்படிம்பாங்க. செல்வம்னா என்ன அர்த்தம்? செல்வம் அப்படின்னு அர்த்தம். தரித்திரம் அப்படின்னா தரித்து இரும். இன்றைக்கி இங்கே இருக்கும், நாளைக்கு வேறு ஆள்கிட்ட போயிருக்கும். ஒரு காலத்தில் பெரிய பணக்காரங்களாக இருந்தவங்கெல்லாம் எங்கள் சொந்த ஊர்லேயே இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அங்கே செய்த நீதி நிலை, அவங்க செய்த துன்மார்க்கம் வெளிப்பட்டு விடுகிறது. அதை ஆண்டவர் மன்னிக்கிறது இல்லை. அதான் சொல்கிறேன், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போங்கள். துன்மார்க்க சொல்லுவாங்களா, நான் உங்களை எப்போயா கண்டோம், எங்களையே இந்த தண்டனை அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நீ ஏழை எளியவனை கண்டு கல் மனசாக்கிட்ட, உனக்கு இந்த பிழைப்பு கிடையாது. அதனால் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருறதுக்கு அது எங்கேயா திருடுதா, சண்டை போடுதா, அது யாரையாவது கொள்படி பண்ணுதா, விவசாயம் பண்ணுதா? ஒன்றும் இல்லை.
ஆனால் டெய்லி அது இந்த பக்கத்தை பறந்து போகிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ சந்தோஷமாக அது பறந்து போகிறது. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழும்பி சத்தமிடுகிறது. அப்போ அது எதுக்கு காலை 4:30 மணிக்கே சத்தமிடுன்னு பார்த்தா மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறது. பூதங்கள் வணங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இன்றைக்கு சொல்லுகிற என்னவென்றால், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவன் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சல் சேர்த்து வைக்கிறது. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் உங்களை இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். இது நமக்கு இல்லையே, மற்றவனுக்கு இருக்கிறது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், எப்போ இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் எல்லாவற்றையும் கண்டு நீங்கள் என்னை வணங்குகிற நீங்கள் மிகவும் சிறப்பானவர்கள். இந்த பூலோகத்தில் எல்லாரையும் காட்டிலும் நீங்கள் சிறப்பானவர்கள், விசேஷித்தவர்கள். இப்படி கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்குறோம். இந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் இயேசுவை தேடுங்கள், இயேசுவை பாருங்கள், இயேசுவை நம்புங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுடைய தேவைகளை பூரணமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.